Hi friends, welcome to Maja Matrix Talks. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன, அதில் என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து ஏஐ டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலி யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பிடெக் சிஎஸில் வந்து ஏஐ டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறவங்க ப்ளஸ் ஜென்ரலாக ஏஐ டேட்டா சயின்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு பைத்தன் ஃபுல் ஸ்டாக்ல என்னென்னலாம் வருங்கிறதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ எல்லா டெக்னாலஜியும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு கம்பெனிஸ் வந்து பிரியப்படுறாங்க. ஸோ வெறுமனே ஒரு லாங்குவேஜ் மட்டும் பைத்தனோ ஜாவாவை மட்டும் படிச்சுட்டு நம்ம வந்து ஐடி கம்பெனியில் டெவலப்பராக ஜாயின் பண்ணுறதுங்கிறது இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஒரு டெவலப்பராக ஒருத்தர் உள்ளே போனாலும் அவருக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், பின்னாடி டேட்டா பேஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த அப்ளிகேஷன் எங்கே ரன் ஆகுது, க்ளவுட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அந்த அப்ளிகேஷனை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அந்த ஃபுல் ஸ்டோரி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ வெறும் சாப்டர் 1 மட்டும் நமக்கு தெரியக்கூடாது, ஒரு நாவல் அதில் எல்லா சாப்டரும் நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஈவன் தோ நீங்கள் கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் வந்து ப்ராஜெக்டில் உங்களை டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து கோராக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஒரு லாங்குவேஜ் அதோட ஃப்ரேம் ஒர்க் அது வந்து உங்களுடைய பேக்எண்ட். வெறும் பைத்தன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்எண்ட் டெவலப்பாக இருப்பீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனோட ஃபேஸ், அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் பார்க்குறீங்கன்னா அதோடைய இன்டர்ஃபேஸ், யூசர் இன்டர்ஃபேஸ், ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் பண்ணுவோம். அப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து ஏதாவது ஒரு டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுவோம், அந்த டேட்டா வந்து நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுவோம், அதுக்கு நிறைய டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த மொத்த அப்ளிகேஷனுமே வெப் அப்ளிகேஷனோ அல்லது மற்ற அப்ளிகேஷனோ ஒரு சர்வரில் ரன் ஆகும். ஸோ அங்கே வெர்ச்சுவல் மிஷினில் உங்களுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு க்ளவுட் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து நிறைய வெர்ஷன்ஸாக நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து அதை வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கும். ஆப்ரேஷன்ஸ்னால் மெயின்டெனன்ஸ், அப்புறம் வந்து பக் ஃபிக்ஸிங், இந்த மாதிரி வந்து ஒரு சர்வரில் உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது சாஃப்ட்வேர் வந்து வெர்ஷன் மேனேஜ்மெண்ட், அப்புறம் அதில் வந்து டெஸ்டிங், இந்த மாதிரி மற்ற ஆப்ரேஷன் ரிலேட்டடாக இஷ்யூஸ்லாம் நடக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து டெவாப்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் வந்து கவர் ஆகும். க்ளவுட்லேயே உங்களுக்கு வந்து இந்த டெவாப்ஸ்லாம் கவர் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் பேக்எண்ட் டெவலப்பராக தான் நீங்கள் இருப்பீங்க. பட் உங்களுக்கு நீங்கள் பேக்எண்டில் ஒர்க் பண்ணாலும் ஒரு சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுற இந்த மற்ற 4 காம்போனண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜென்ரலாக ஏஐ டேட்டா சயின்ஸ் படிக்கிற பசங்கள்கிட்ட ஒரு சின்ன ட்ராபேக் அல்லது ஒரு இது என்ன அப்படின்னா இந்த மற்ற விஷயங்கள்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் வெறுமனே கோரா, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அந்த மாதிரி வந்து வெறும் டேட்டா ப்ராசஸிங், பைத்தன் ரிலேட்டட் லைப்ரரி மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு மார்க்கெட்டில் போய் ஜாப் சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வந்து இனிஷியலாக டிஃபிகல்ட்டி இருக்கும். ஏன்னா அந்த பர்டிகுலர் ஸ்கில் செட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற ஜாப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பைத்தன் ஒரு ஃபுல் ஸ்டாக்காக நீங்கள் வந்து பைத்தன் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேராக அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணுங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த சாஃப்ட்வேர்லேயே இந்த அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஏஐ பார்ட்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் டிப்ளாய் ஆகிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த டேட்டா சயின்ஸ், ஏஐ ரிலேட்டடாக படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்காது, ஜாப் கிடைக்கும்னு நான் சொல்ல வரல. இந்த ஸ்டோரி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் ஃபுல்லாக எல்லா கோர்ஸும் நீங்கள் முழுசாக படிக்கலைனாலும் அட்லீஸ்ட் இது எப்படி ரன் ஆகுதுங்கிற ஒரு அவேர்னஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே ஓரளவுக்கு போதுமானது. சரிங்களா? ஸோ ஒரு பேக்எண்டில் உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும், பைத்தன், ஜாவா, .NET, அப்புறம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டட்னா Node.js, Express.js, அப்புறம் வந்து ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் வந்துருக்கும் எல்லா லாங்குவேஜுக்கும். பைத்தனில் வந்து உங்களுக்கு ஜாங்கோன்னு சொல்லி ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அது மாதிரி ஜாவாவில் ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இதெல்லாம் பேக்எண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும் ஒரு அப்ளிகேஷனுக்கு. ஸோ இந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷனல் டேட்டா பேஸில் MySQL, மைக்ரோசாஃப்ட் SQL அதுவும் நீங்கள் படித்து வச்சுருக்கணும். அப்புறம் நான் ரிலேஷனல் NoSQL டேட்டா பேஸில் MongoDB அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 2 டைப்பும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. Oracle தெரிஞ்சிருந்தால் நல்லது, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் நீங்கள் படிக்கும்போது ஃப்ரண்ட் எண்டில் ஒரு வெப் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கு HTML ப்ளஸ் அதோட கலர், லேஅவுட்,
அப்புறம் பிஹேவியர்லாம் மாற்றுறதுக்கு சிஎஸ்எஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்புறம் பூட்ஸ்ட்ராப் லைப்ரரி அதோட ஸ்டைலிங்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆங்குலர், ரியாக்ட், வியூ ஜேஎஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா நல்லது. ஒரு டேட்டா சயின்ஸ் ஏஐ படிக்கிறவங்களுக்கு இந்த பூட்ஸ்ட்ராப், ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆங்குலர் ஜேஎஸ்லாம் அந்தளவுக்கு நீங்கள் டீப்பாக படிக்க தேவையில்லை. பட் என்ன அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்தாலே போதும். இது வந்து உங்களுடைய அப்ளிகேஷனோட ஒரு ஃபேஸு. அப்புறம் இந்த அப்ளிகேஷன் எங்கே ரன் ஆகும்னா உங்களுக்கு க்ளவுடில் ரன் ஆகும். க்ளவுடில் மேஜராக 3 ப்ரொவைடர்ஸ் தான் இருக்காங்க. ஒன்று அமேசானில் AWS, அப்புறம் மைக்ரோசாஃப்டில் அஜூர், கூகுளில் வந்து GCP, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ இது 3 வந்து மேஜர் பிளேயர்ஸ். இதில் வந்து மெயின்லி AWSம் அஜூரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. கூகுள் GCP வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லது, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நிறைய அப்ளிகேஷன் வந்து AWSலையும் அஜூரில் தான் ரன் ஆகும். அதனால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு லேர்னராக இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட்ஸ்லாம் சில நேரம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் சைன்அப் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிரெடிட்ஸ் இதில் வாங்கி வச்சுட்டு அதில் இருக்க கோர்சஸ்லாம் ஃப்ரீ கோர்சஸ்லாம் பண்ணி பாருங்கள். ஒரு அப்ளிகேஷன் பைத்தன் ஜாங்கோவில் எப்படி டெவலப் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி சர்வரில் எப்படி டிப்ளாய் பண்ணுறதுங்கிற அந்த டெமோலாம் நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் இருக்கும். அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து டெவாப்ஸ் ரிலேட்டடாக ஒரு சாஃப்ட்வேரோட லைஃப் சைக்கிளில் இருக்க பேக்ரவுண்டில் இருக்கிற சில மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் எல்லாமே வந்து இந்த க்ளவுட்லேயே உங்களுக்கு வரும். அஜூரில் அஜூர் டெவாப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கூபர்நெட்டிக்ஸ், டாக்கர்னா என்ன, வெர்ச்சுவல் மிஷின்லாம் என்ன, இது ரெண்டையும் வந்து க்ளவுடோட படிக்கும்போது சேர்த்து படிச்சுக்கோங்க. ஜெங்கின்ஸ், மேவன், ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் டூல் இதெல்லாம் வந்து படிச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ வெறும் பைத்தன் படிச்சுட்டு நீங்கள் ஒரு பைத்தன் வெப் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பராக போகணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லது. அப்புறம் ஏஐ டேட்டா சயின்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் PhD படிக்கிறீங்க அல்லது வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. கோராக ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. பட் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஏஐ டேட்டா சயின்ஸ் வச்சு நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அப்ளிகேஷனாக ரன் பண்ணணும், இதை வச்சு நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கணும், அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டோரி தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு ஏஐயில் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்கன்னா அதில் வெறும் அந்த மாடல் மட்டும் கிடையாது, அதை நீங்கள் ஒரு அப்ளிகேஷனாவோ அல்லது ஒரு ஏபிஐயாவோ தான் ரன் பண்ணணும். அந்த ஏபிஐ வந்து க்ளவுடில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, க்ளவுடில் என்ன கான்ஃபிகரேஷனில் வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறது, அப்போ அதில் வந்து கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியாக ஆரம்பிக்கும் போது, பிஸ்னஸாக ரன் பண்ணும்போது எப்படி உங்களோட அப்ளிகேஷனை ஆப்டிமைஸ் பண்ணி இந்த க்ளவுடில் எப்படி அந்த ரிசோர்ஸஸ்லாம் கம்மி பண்ணி உங்கள் காஸ்டிங் எப்படி கம்மி பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக போகிற லெவலுக்கு இருக்கும். வெறும் ஐடியா மட்டும் நமக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பத்தாது. மற்றபடி இந்த ஒரு கம்பெனியாக ரன் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸாக ரன் பண்ணுறதுக்கு இந்த காஸ்டிங்கும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் சிங்கிள் மேன் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிங்கனாலுமே இந்த ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க ஈவன் தோ ஜாவா, மற்ற நோட் ஜேஎஸ் இதெல்லாம் படிக்காட்டினாலும் பைத்தன் ரிலேட்டடாக உள்ள ஒவ்வொரு காம்போனண்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பைத்தனில் இருக்கிற டேட்டா பேஸ் லைப்ரரி, பைத்தனில் இருக்கிற ஃப்ரண்ட் எண்டோட கனெக்ட் பண்ணுற வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ், பைத்தன் ரிலேட்டடாக இருக்கிற டெவாப்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ், பைத்தன் ரிலேட்டடாக இருக்கிற க்ளவுட் டூல்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். சரிங்களா? ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் பைத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு சைட் இருக்குது. ரொம்ப சூப்பர் சைட்டு, fullstackpython.com. இதுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னென்ன டெக்னாலஜி இருக்குது, என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபுல் டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் சிலபஸ் மாதிரி தான். இது வந்து இதை வச்சு நீங்கள் படிக்கலான்னு எதுவும் நம்பாதீங்க. ஏன்னா இதுக்குள்ளார நீங்கள் ஒவ்வொரு லிங்க்குள்ளேயும் போனீங்கன்னா இது ரிலேட்டடாக உள்ள டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த ஜார்கன்ஸ் அப்புறம் வந்து இதோட டூல்ஸ் அந்த லிஸ்ட்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவேர்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் போயிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதில் இருக்க டாப் டூல்ஸ், டாப் லைப்ரரிஸ், டாப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அதை பற்றி நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஃபுல் ஸ்டாக் பைத்தன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகிறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய டைம் வந்து வெறும் மெஷின் லேர்னிங் பைத்தன் படிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணுறாங்க சில யங்ஸ்டர்ஸ். அப்படி சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த சில ஸ்கில் செட்லாம் லேக் ஆகுறதுனால கம்பெனியில் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஜாப் கிடைக்காது.
ஸோ இந்த ஸ்கில் செட்டும் நீங்கள் வச்சுட்டு நான் வந்து ஃபுல் ஸ்டாக் பைத்தனும் நான் வந்து பண்ணுவேன், ப்ளஸ் எனக்கு வந்து மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் இதுவும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஜாப் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாகும். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ இது ரிலேட்டடாக உங்களோட கருத்துக்கள் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.